அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய வீட்லையுமே திருமண பிராப்தம். உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும். 2ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடம். அதனால பொதுவாகவே பையனுக்கு திருமணம் ஆகிறது. கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோ இல்லை பையனோ வருவது, அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது. நிறைய பேருக்கு கடன் தீர்வது, கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளியே வருவது, டிசிப்ளின்டா இருக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய கேரக்டர். அதே மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல, ரியல் எஸ்டேட்ல, அரசியல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு கன்னிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும், எந்த அளவுக்கு விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லலாம், அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில மகரத்துக்கும் ஒரு ஜோரான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் ஸ்பெஷலாக பெண்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் டிப்ரெஷன் காலி ஆகும். டிப்ரெஷன் இருக்காது, நைட் நல்லா தூங்குவீங்க, பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சூப்பராக இருக்கு. ஸோ மகர ராசி நேயர்களுக்கும் இந்த 2026ஆம் வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மகர ராசிக்கு நல்லா? 95% நல்லா இருக்குமா மகரத்துக்கு. they can be rest assured and happy. ஓகே சார், என்ன மாதிரி பரிகாரங்கள் மகர ராசி நேயர்கள்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். ஆஞ்சநேயரை பிடிக்க லைஃப் மாறுறது கண்கூட பார்க்கலாம். மெயினாக நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு, முடிஞ்சால் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 அந்த டைமில் போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு, வடமாலை தரிசனம் இருந்ததுன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 2 வடையை கொடுத்தாங்கன்னா பிச்சு சாப்பிட்டு சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்ன ஓடும்போது நடக்கும், சூப்பராக இருக்கும்.